ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த காணொலியில நாங்கள் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை லேர்ன் பண்ண போறோம். இந்த இசு என்று சொல்ற ஒரு சொல் இருக்குதானே இங்கிலீஷ்ல, இசு என்ற வேர்ட். இந்த வேர்ட் தொடர்பாக நிறைய பேர் என்னட்ட நிறைய கேள்விகளை கேட்டிருந்தீங்க. இதுக்கு என்ன மீனிங், ஏன் இது பல இடங்கள்ல பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி நிறைய கேள்விகள் வந்தது. அந்த கேள்விகளுக்கான விடிய தேடித்தான் இந்த காணொலியை உங்களுக்கு தாரன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இசு தொடர்பான எல்லா விஷயங்களையும் சொல்லி இருக்கிறேன். இசு என்று சொன்னால் பிரச்சனை, விஷயம், தலைப்பு, வெளியிடுதல், வழங்குதல், முக்கியமான கவலை, சிக்கல், விளைவு, முடிவு, பத்திரிகைகளுடைய இதழ் அல்லது பதிப்பு என்று சொல்லி ஏராளமான அர்த்தங்களை கொண்டதாக இந்த சொல் இருக்குது. ஓகே தானே? சரி, இந்த சொல் தொடர்பான இன்னும் பல விஷயங்களை நாங்கள் எக்ஸாம்பிளூடாக பார்ப்போம். அப்ப உங்களுக்கு விளங்கும். சரி, ஆகவே இந்த இசு என்றது ஒரு வேர்பன் நவுனா பயன்படுத்தக்கூடிய ஒரு இங்கிலீஷ் வேர்ட். சரிதானே? அதோட அன்றாடம் நாங்கள் இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு வேர்டாகவும் இருக்குது. ரைட், வாங்க எக்ஸாம்பிள பார்ப்போம். அதுல இருந்து நீங்கள் இன்னும் தெளிவடையக்கூடியதாக இருக்கும். சரி, கொஞ்சம் எக்ஸாம்பிளோட அந்த வேர்டை பார்ப்போமா. There is an issue here. There is an issue here. இங்க ஒரு பிரச்சனை இருக்கிறது. There is an issue here. இங்க ஒரு பிரச்சனை இருக்கிறது. Right? அப்ப இங்க பிரச்சனை என்ற அர்த்தத்தோட இந்த இஷ்யூ வருது. What is the issue? என்ன பிரச்சனை? What is the issue? என்ன பிரச்சனை என்ற மீனிங்ல வருது. Right? அடுத்து பாத்தீங்கன்னா this is a small issue. இது ஒரு சின்ன பிரச்சனை. This is a small issue. Right? அதே மாதிரி don't worry about this issue. இத பற்றி கவலைப்படாதே. இந்த பிரச்சனையை பற்றி கவலைப்படாதே. சரிதானே? Right. அடுத்து பாத்தீங்கன்னா we discussed this issue. இந்த விஷயத்தை நாங்கள் பேசினோம் அல்லது இந்த விஷயத்தை பற்றி கதைத்தோம். ரைட்? அப்ப எப்படி இருக்கு? we discussed this issue. alright? அதே மாதிரி the company issued a notice. இது பாத்தீங்கன்னு சொன்ன வழங்கியது, வெளியிட்டது என்ற மாதிரி வரும். the company issued a notice. நிறுவனம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. alright? they issued an ID card. they issued an ID card. ஒரு ஐடி கார்டை அவர்கள் வழங்கினார்கள். ரைட்? அப்ப வழங்கியது வினைச்சொல்லாக இந்த இடத்துல வந்திருக்குது. ரைட்? அடுத்தது பாத்தீங்கன்னா traffic is a big issue. போக்குவரத்து ஒரு பெரிய சிக்கல். ரைட்? இங்க வந்து பிரச்சனை, சிக்கல் என்ற அடிப்படையில இந்த வேர்ட் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. traffic is a big issue. ரைட்? அதே மாதிரி this month's issue is good. இது பாத்தீங்கன்னு சொன்னா இது என்ன விஷயம் சொல்லுங்க பாப்போம். இதழ், இந்த மாத இதழ் வந்து நன்றாக இருக்கிறது என்ற அர்த்தத்துல வருது. என்ன? this month's issue is good. ரைட்? so last tense எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா let's solve this issue. இந்த பிரச்சனையை நாங்கள் தீர்ப்போம். ரைட்? this let's solve this issue. இந்த பிரச்சனையை நாங்கள் தீர்ப்போம். பாத்தீங்க தானே, ஒரு இஷ்யூ என்ற வேர்ட் எத்தனை அர்த்தங்களை கொண்டு தமிழ்ல வந்திருக்குது. உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் என்னுடைய நன்றிகள். மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். அதோட டாக் இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வச்சீங்கன்னு சொன்னா காணொலியை புதுசா பாக்குறார்கள் டாக் இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வைங்க. நான் பதிவிடக்கூடிய எல்லா காணொலிகளும் உங்களை உடனடியாக வந்து சேரும். மீண்டும் ஒரு புதிய காணொலியில எல்லாரையும் சந்திக்கிறேன். See you. Bye bye. Take care.